மைனஸ் உங்களுக்கு ப்ளஸ். அதை நீங்க யூஸ் பண்ணி தான் பணமாக்குறீங்க. அவனுக்கு 12th வந்து நான் 2,25,000 கட்டினேன். குவாலிட்டியான எஜுகேஷனை கொடுக்காத டீச்சர்ஸை வச்சுக்கிட்டு குறைவான சம்பளத்தில் அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துகிற உங்களுக்கு நாங்கள் ஏன் இன்சூரன்ஸு கூட பே பண்ணாமல் ஃபீஸை பே பண்ணணும்? அவங்க வந்து ஒரு டிரான்ஸ்பெரன்சியே இல்லாமல் வாங்குறாங்க சார். ஆனால் என்ன ஒரு புத்திசாலித்தனம்! அடே அப்பா, சோஷியல் மீடியா நெரேட்டிவ்ஸோட பக்காவாக இருக்குங்க உங்கள் நெரேட்டிவ். சொல்லுங்க, நாங்க என்ன பேசணும், எங்க பேசணும்? நாங்க இங்க வந்து நாங்க பேசுறதே எதனால தெரியுமா? இதன் மூலியமா ஏதாவது மாற்றம் நடந்துடாதா? நீங்கள் எங்கள் பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணுறதுக்காக நாங்கள் காசு கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தா நீங்கள் ஆள் மாற்றி ஆள் டீச்சர்களை ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு நம்ம எதுக்கு காசு கொடுக்கணும்? தனியார் பள்ளிகளில் வேலை பார்க்கும் டீச்சர்களின் சம்பளம் மிக மிக குறைவு என்பது ரொம்ப காலமாக முன்வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு. அப்போ ஒரு மாதம் அவங்க பிள்ளைங்களை வீட்டில் தான் சார் வச்சுக்கணும். எனக்கு ஒன்றும் புரியல, ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் பேசலாம், ஒரு மாதம் வீட்டில் தான் வச்சுருக்கோம். ஒரு 10th அப்புறம் புது அட்மிஷன் 11th ஸ்டாண்டர்ட் போகும்போது எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட்டு. ஸோ 2வது குழந்தை பெற்றுக்கொள்வதே இந்த ஃபீஸ் வச்சு தான் முடிவு பண்ண வேண்டியிருக்கு. கண்டிப்பாக பள்ளிக்கூடத்திற்கு கட்டக்கூடிய கட்டணம் என்பது அதிகரித்து கொண்டே போவதற்கான காரணங்கள் என்ன என்பதையும் பேச வேண்டி இருக்கிறது. ஆரம்பிக்கலாங்களா? என்னோட பையன் வந்து 10th, அவனுக்கு வந்து 1,10,000 ரூபாய்க்கு மேலே இருக்கு அவனோட ஃபீஸ். ஐயோ, பெரியவன் ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சிட்டான். அவனுக்கு 12th வந்து நான் 2,25,000 கட்டினேன். என் குழந்தை வந்து இப்போ தான் ப்ரீகேஜி ஜாயின் பண்ணியிருக்கா. ஓகே. அவளுக்கு வருஷத்துக்கு ஃபீஸ் வந்து 1,20,000 சார். அவங்க வந்து ஒரு டிரான்ஸ்பெரன்சியே இல்லாமல் வாங்குறாங்க சார். மெயின்டெனன்ஸ் ஃபீஸ்ன்னு ஒன்று வாங்குறாங்க, புக் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 5,000 ரூபாய் வாங்குறாங்க ப்ரீகேஜிக்கு. என்ன கொடுமை சரவணன்! மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50,000 ரூபாய் வாங்குறாங்க. இப்போ ஒரு குழந்தைக்கே 1,20,000 ரூபாய். இப்போ நான் என்னோட செகண்ட் டாட்டரை ஜாயின் பண்ணணும் இன்னொரு அடுத்த வருஷத்தில் அதே ப்ரீகேஜியில். என்ன சொல்கிறீர்கள் சார்? எனக்கு 2 பசங்க. அட்மிஷன் ஃபீஸ் 10,000 ஃபஸ்ட்டு கட்டுங்கன்ட்டாங்க. அதுக்கு 1 வீக் தான் டைம் கொடுத்தாங்க. நீங்கள் கட்டலைன்னா வேறு யாருக்கு வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது, அவங்களுக்கு கொடுத்துரும் அப்படின்ட்டாங்க. சார் அதை புரட்டி கட்டிட்டேன் 20,000, 2 பேருக்கு 10,000. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. அதுக்கப்புறம் இந்த ஏப்ரல்லே 1 வீக்குக்குள்ளே ஆஃப் இயர் ஃபீஸ் கட்ட சொல்கிறாங்க. 2 பேருக்கு சேர்த்தா எனக்கு கிட்டத்தட்ட 1 lakh வந்துடுது. 80,000 to 90,000 வந்துடும். இதெல்லாம் தாண்டா பேராண்டி கால கொடுமை. அதுக்கப்புறம் அந்த புக் ஃபீஸ்னு ஒன்று இருக்குது. இது கட்டினா தான் அந்த புக் ஃபீஸ் இது பேமெண்ட் ஓகே ஆனால் தான் புக் ஃபீஸ் கட்டுறதுக்கான ஆப்ஷன் எனேபிள் ஆகுது. என்னடி இது? இந்த டேர்ம் ஃபீஸ்லாம் கட்டி முடிச்ச உடனே தான் புக் வாங்க முடியும். ஆமாம், புக் ஃபீஸ் வேணா கட்டுறோம் அப்படின்னா இல்லை இது கட்டினா தான் அது பண்ண முடியும். கட்டலைன்னா என்ன பண்ணுறாங்கன்னா டெய்லி வாட்ஸ்அப்பில் ரிமைண்டர் போடுறாங்க சார். எவ்வளோ கேவலமான பிறவிங்க இல்லை நம்ம. எங்கள் வீட்டுக்கு வந்து டிரைவர் வேலை தான் செய்கிறாரு. நான் வீட்டு வாடகை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 8,000, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 20,000 தான் அவர் சேலரி வாங்குறாரு. ஒரு நாளும் அவரை ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருப்பேன், எங்கள் வேலைக்கு போங்க, ஃபீஸ் கட்டணும், வேலைக்கு போங்க. அவரை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பேன் சார். அப்போ தான் பசங்களை படிக்க வைக்க முடியும். அவர் உடம்பு சரியில்லை கூட அவர் திட்டுவேன் நான். அப்போ எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் சார். சரி, நம்ம அவருக்கு உடம்பு சரியில்லை, அப்போ கூட நம்ம அந்த மனுஷனை அனுப்புகிறோமே. ஒரு 80,000 ஒரு பையனுக்கு கட்டுறேன், ஒரு 90,000 ஒரு பையனுக்கு கட்டுறேங்க. நான் சிங்கிள் சேலரி பர்சனு. நான் ஆக்சுவலாக இதனால் நாங்கள் வேறு எந்த பிளானுமே பண்ணுறதில்ல. எங்கேயாச்சும் போகலாம் வரலாம், ஓகே போனோம்னா அதுக்கான அமௌண்ட் நம்ம என்ன பண்ணுறது? 2 விஷயங்கள் மட்டும் தான் நான் பண்ணுறது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸுக்கு ரெடி பண்ணணும், ஏதாவது எமர்ஜென்சி ஹெல்த் இஷ்யூ வந்து அதை ரெடி பண்ணணும். இவனுங்க கூட்டுக்கிற ப்ரெஷர்ல ஸோ இதை தாண்டி வேறு ஏதாவது நம்ம வந்து யோசிக்கவே முடியறதில்ல. ஸோ லைஃபே இதுக்கு சம்பாதிக்கிறதுக்கே லைஃப் முடிஞ்சு போகுது. இது சம்பாதிக்கவே லைஃப் போயிடுது. இப்போ 50,000 நம்ம ஃபஸ்ட் இயரில் கட்டுறேன் அப்படின்னா அடுத்த இயர் 62,000, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 12,000 15,000 இன்க்ரீஸ் ஆகும்போது 1 இயர்ல எனக்கு அந்த சேலரி வராதுதான். பணம் இருக்கும் மனிதரிடம் குணம் இருப்பதில்லை, குணம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. ஓகே, ஒரு பையனை ரெடி பண்ணி கொண்டு போகலாம், அப்புறம் ஓகே தனியாக போயிடுவானோ அப்படின்னு ஒரு செகண்ட் கிட் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் பிளான் பண்ணோம். ஓ அப்படியா விஷயம்? ஸோ 2வது குழந்தை பெற்றுக்கொள்வதே இந்த ஃபீஸ் வச்சு தான் முடிவு பண்ண வேண்டியிருக்கு. கண்டிப்பாக வேற எதையும் நம்ம அதை தாண்டி ஒரு வீடு கட்டணுமோ இல்லை வேற ஏதாவது நம்ம பண்ணணுமோ இது இல்லை. ஈவன் நம்ம அவங்களே ஒரு சில டைம் பர்டன் பண்ணுறோம். இவ்வளோ ஃபீஸ் கட்டுறேன்டா படிடா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருப்பான். ப்ரெஷர் கிரியேட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கு. எல்லாவும் பார்த்துப்பா. ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. 10th முடிச்சு ஒரு அட்மிஷன், அது அட்மிஷன் ஃபீஸ் இனிஷியலாக கட்டுறோம். ஒரு 10th அப்புறம் புது அட்மிஷன் 11th ஸ்டாண்டர்ட் போகும்போது எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட்டு. என்னடா இது? எல்கேஜி யூகேஜி முடிச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சுவிட்ச் ஓவர் ஃபீஸ்னு ஒரு ஃபீஸ். எங்கே சுவிட்ச் ஆகுறாங்க? இந்த ரூம்லேருந்து அந்த ரூம் போகிறாங்க, அதுக்கு ஒரு சுவிட்ச் ஓவர் ஃபீஸ்னு ஒரு 10,000. என்ன கொடுமை சரவணன்! சார் இங்கே சொல்கிறாங்க இல்லையா, அதை ஸ்கூலில் கேட்கலாம்ல மேம்? ஸ்கூலில் எங்கே மேம் கேட்க சொல்கிறீங்க? ஸ்கூலில் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் நீங்கள் வைக்கிறீங்க, டீச்சர்ஸ் நீங்கள் மட்டும் தான் பேசுகிறீங்க. பேசி முடிச்சுட்டு என்ன சொல்கிறீங்க? முடிஞ்சிடுச்சா போங்கன்றீங்க.
நாங்க என்னத்த பேசுறது சொல்லுங்க, நாங்க என்ன பேசணும், எங்க பேசணும்? நாங்க இங்க வந்து நாங்க பேசுறதே எதனால தெரியுமா? இதன் மூலியமா ஏதாவது மாற்றம் நடந்துடாதா? எங்க அம்மா என்ன சொன்னாங்க போகும்போது, நீ ஏண்டி போற, இப்போ போல நகையை வச்சு ஃபீஸை கட்டு. இதெல்லாம் எப்பரா தாங்கிக்கிற? இது மாறுறதுக்கு நான் உண்டான ஒரு ஸ்டெப்பா நான் வைக்கிறேன். பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் நீங்க வைக்கிறீங்களே, எங்க சைடு பாயிண்ட் ஆஃப் வியூ யார் எப்ப கேட்டிருக்கா? அப்படி பாரு. வீட்ல இருந்து கிளம்பும் போதே என் பசங்க சொல்லி அனுப்புவாங்க, ஏதாவது கேட்டாங்கன்னா தலையை மட்டும் ஆட்டிட்டு வந்துருங்க. நீங்க கேட்டு வந்துருவீங்க, அதுக்கு பிறகு எங்களை வச்சு செய்வாங்க. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இப்ப என் பிள்ளைங்க என் கூட இருக்கிறத விட ஸ்கூல்ல தான் அதிகமா இருக்காங்க. எங்களுடைய பெரிய ஆசை நீங்க என்ன நினைக்கிறீங்க? என் பிள்ளை நல்லா படிக்கணும், நல்லா ஆளாகணும். எல்லாம் பார்த்துப்பா. இப்ப நான் தமிழ் பேசுற மாதிரி எங்களால இங்கிலீஷ் பேச முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் என் பிள்ளைங்களை எடுத்துட்டு வந்து நான் பிரைவேட்ல எடுத்துட்டு வந்து தள்ளினேன். ஆனா உங்களுடைய மென்டாலிட்டி எப்படி தெரியுமா? எங்களுடைய மைனஸ் உங்களுக்கு பிளஸ், அதை நீங்க யூஸ் பண்ணி தான் பணமாக்குறீங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலருங்கிறது அவங்க ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி பண்ணுறாங்க. என் குழந்தைக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், அவள் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதை கற்றுக்கணும்னு விரும்பினான்னா அதை கற்றுக்கிட்டோம். அதானே உலக வழக்கம். ஆனால் எங்கள் அனுமதி இல்லாமலே இதெல்லாம் நாங்கள் கொடுக்குறோன்னு இதெல்லாம் சேர்த்து எங்கள் ஃபீஸில் சேர்த்து இன்க்ளூட் பண்ணி இது எங்கள் மேலே திணிக்கிறாங்க. இந்த பொண்ணு ரொம்ப தெளிவா இருக்கும் போல இருக்கே. என் குழந்தைக்கு இது இன்ட்ரெஸ்டடே இல்லை, அவளுக்கு எதுக்கு டான்ஸு? இல்லை சார், அந்த குழந்தை இன்ட்ரெஸ்டாக இருக்குதா இல்லையான்னு அது தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும்ல சார். ஓ அப்படியா விஷயம்? அதாவது என் பள்ளிக்கூடத்தில் ஸ்விம்மிங்கு இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது இதில் சேர்த்தா அதுக்கு மட்டும் காசு கட்டினா போதும்னு சொன்னால் லாஜிக் இருக்குது. ரொம்ப கரெக்டாக சொன்னப்பா, இது முதல்ல சொல்லிடக்கூடாது. ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிறதுக்காண்டி எதுவுமே வேணான்னு நினைக்கிற நானோ அல்லது ஏதோ ஒன்றை மட்டும் கற்றுக்கணும்னு நினைக்கிற என் பிள்ளையோ எதற்காக 10க்கும் ஃபீஸ் கட்டணும்னு கேட்குறாங்க. அது நீ இப்படி எங்களை மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்லை. 30 பேர் தான் ஒரு வகுப்பறையில் மாணவர்களை அகாமடேட் பண்ணணும்னு சட்டம் இருக்குன்னு சொல்கிறாங்க. 30க்கு மேலே கிளாஸ் ரூமில் நிறைய பேர் இருக்காங்க, கை தூக்கும். இவ்வளோ பேரும் போய் சொல்கிறாங்களா மேடம்? ஓகே, அப்ப அந்த ரேஷியோல இருக்கும்போது டீச்சர் ரேஷியோ எவ்வளவு இருக்காங்கன்னு கேளுங்க சார். இது நம்ம புதுசாக இருக்குது சட்டப்படி. அப்புறம் ஒரு கிளாஸ் ரூமில் 30க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸை அகாமடேட் பண்ணிக்கிட்டு 2 டீச்சர் வச்சுக்கலாமா? கூடாது சார். கூடாது. அப்புறம் இவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்க? வந்து இப்போ நான் என்ன உங்களை சொல்றது சார், அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கு. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்க்கும்போது அங்கே டிரைவர் இருக்கணும், கண்டக்டர் இருக்கணும், அண்ட் அந்த பஸ்ஸுக்குள்ள ஒரு நானி இருக்கணும். கலர் கலரா ரீலா விடுற. இப்போ ஒரு பஸ்ஸுக்குள்ள ஒரு டிரைவரு, ஒரு கண்டக்டரு, ஒரு நானி, ஒரு ஃபீமேல் நானி கண்டிப்பா இருக்கணும். 3 பேர் இருக்காங்களா? நான் பார்த்தது இல்லை. நக்கல்யா அவனுக்கு. நான் இந்த பக்கமே ஓட்டெடுப்பு போடுறேன். நாங்கள் எங்கள் பஸ்ஸில் கண்டக்டர், டிரைவர், அப்புறம் ஒரு நானி வச்சுருக்கோங்கிறவங்களாம் கை தூக்குங்க. சோலி முடிச்சு. உங்கள் சைட்லேயே கை தூக்கலாமா? சார், இதில் என்னென்னா மே மாதம் ஸ்கூலுக்கே போக மாட்டாங்க, அப்பயும் நாங்கள் 5 பே பண்ணணும். ஐயோ மீண்டும் மீண்டுமா? மே மந்த்தும் நாங்க இருக்க டீச்சருக்கு, டிரைவருக்கு, கண்டக்டருக்கு நாங்க சேலரி கொடுக்கணும்ல. மே மந்த் நாங்க சேலரி கொடுக்காம இருக்க போறது இல்லையே. ஓ நீ அப்படி வரியா? சரி, அப்போ எங்களுக்கு ஒரு கன்செஷன் கொடுக்கலாம் இல்லையா? உங்களுக்கு அந்த பெட்ரோல் சார்ஜஸ் கம்மி, ஜிபிஎஸ், சிசிடிவி, வாட் எவர் இட் இஸ் எல்லாமே கட் ஆறது இல்லையா? சபாஷ், சரியான போட்டு. பெட்ரோல் சார்ஜஸ் உங்களுக்கு சேவ் ஆறது இல்லையா? நீங்க அதுல எனக்கு கன்செஷன் கொடுக்கலாமே. பெட்ரோல் ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அவங்கள்ட்ட திருப்பி ஜாஸ்தி வாங்க முடியுமா சார்? இந்த நாட்டில் இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது. அதை மையமாக வச்சு தான் உங்கள் ரேட்டே ஃபிக்ஸ் பண்ணுறீங்க இல்லையா? ஆமாம், ஏன்னா வண்டி சேஃப்டியாக இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் வண்டி சேஃபாக இல்லாமல் ஏன் காசு கொடுக்கணும்? இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க தெரிஞ்சிருப்போம் தம்பி. சேஃப்டிங்கிறது அவங்க சொன்னது மாதிரி மேண்டேட்ரி. அது நம்ம ப்ரீசியஸான ஒரு ஆப்ளிகேஷன் மாதிரி ஏன் சொல்கிறீங்க? சார், எஃப்சிலாம் பண்ணல. என்னம்மா நீங்கள் வண்டினா இதெல்லாம் பண்ணதாமா வேணும்? ஆஹா, நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன். 11 மாதம்னு வச்சுக்கோங்க. அப்போ 1 மாதம் அவங்க பிள்ளைங்களை வீட்டில் தான் சார் வச்சுக்கணும். நம்ம 1 மாதம் எனக்கு ஒன்றும் புரியல, ஆச்சரியமா இருக்கு. நீங்கள் பேசலாம் 1 மாதம் வீட்டில் தான் வச்சுருக்கோம். கண்டு விட்டாளையா? உண்மையிலேயே குவாலிட்டி கொடுக்கணும்னா எதில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னா டீச்சர்ஸ். அதுக்கு இவங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. டீச்சர் சேலரி ரொம்ப கம்மி. தனியார் பள்ளிகளில் வேலை பார்க்கும் டீச்சர்களின் சம்பளம் மிக மிக குறைவு என்பது ரொம்ப காலமாக முன்வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு. ஐயோ ஐயோ. சில ஸ்கூல்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு என்னோட மேடுக்கு கொடுக்குற சேலரியோட ஜஸ்ட் 1% கூட தான் டீச்சர் வாங்குறாங்க. பணம் இருக்கும் மனிதரிடம் குணம் இருப்பதில்லை, குணம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. டீச்சர் வந்து 2 months வராங்க, 3 months வராங்க. அகைன் நம்ம புது டீச்சர் எடுத்து அதுக்கான ட்ரைனிங். ஸோ இந்த ஃபீஸ்லாம் அதுலயுமே இது அப்ப என்னன்னா நீங்களே சொல்லிட்டீங்க 3 மாசத்துக்கு மேல ஒரு டீச்சர் தங்க மாட்டேங்கிறாங்க. இது சாம்பிள் தான், இன்னும் நிறைய இருக்கு. குவாலிட்டியான டீச்சர் இல்லை.
அப்புறம் ஏன் இவ்வளோ ஃபீஸ் அதிகமாக இருக்குது? ஏன்னா நீங்களே சொல்லிட்டீங்க டீச்சர்கள் மாறிக்கிட்டே இருக்காங்க. அது என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா எல்லாம் தான் ஓடுது. மறுபடியும் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்ல சார். நீங்க இருக்கிறவங்களே ட்ரைனிங் கொடுக்க மாட்டாங்க சார். இப்போது நீங்கள் உங்கள் பள்ளிக்கூடத்தில் டீச்சர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்காக நாங்கள் ஃபீஸ் பே பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் எங்கள் பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணுறதுக்காக நாங்கள் காசு கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தா நீங்கள் ஆளு மாற்றி டீச்சர்களை ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு நம்ம எதுக்கு காசு கொடுக்கணும்? அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். சார் ஹையஸ்ட் டீச்சர்ஸ்க்கு எவ்வளோ சேலரி இருக்குன்னு சொல்லிட்டு 2 lakhs மேலே வாங்குறாங்க மேம். ஜேஇ நீட் வாங்குறவங்க 2 lakhs மேலே வாங்குறாங்க. அவங்கள பற்றியே பேசலைண்ணா. கரெக்டா சொன்னீங்க. அவங்க உங்கள் சக டீச்சரோட சம்பளம் என்னன்னு தான் கேட்டுருக்கேன். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க தம்பி? நான் 5 டிகிரி முடிச்சிருக்கேன் சார். 5 டிகிரி முடிச்சிருக்கீங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்லடா. நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க? 40,000 சார். நியாயமான சம்பளமா அது? குறைவானது தான் சார். அப்புறம் எப்படி டீச்சர்களுக்கு நல்ல சம்பளம்? உன் பேச்சிலேயே ஒரு தோல்வி பயம் தெரியுது. குவாலிட்டியான எஜுகேஷனை கொடுக்காத டீச்சர்ஸை வச்சுக்கிட்டு குறைவான சம்பளத்தில் அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துகிற உங்களுக்கு நாங்கள் ஏன் இன்சூரன்ஸ் கூட பே பண்ணாமல் ஃபீஸை பே பண்ணணும்? என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்கு சார். நான் இங்க என்ன ஃபீஸ் பே பண்றனோ அதே ஃபீஸ் தான் அவ பசங்களுக்கு அங்க பே பண்றா ஊர்ல. நான் சொல்றது பெரம்பலூர்ல ஊர்ல. அதே ஸ்கூல்ல டீச்சரா தான் ஒர்க் பண்றா. அவ பையனுக்கு என் அளவுக்கு ஃபீஸ் பே பண்றா. அவ அந்த ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்றா. 8,000 9,000 தான். கூலி வேலைக்கு போனா ஒரு நாளைக்கு 300 ரூபா சம்பளம். அசிங்கமா இருக்கு எனக்கு போறதுக்கு. அதனால நான் போயிட்டு எவ்வளோ ஃபீஸ் கட்டுறாங்க ஸ்டூடெண்ட்டுக்கு? 80,000 அப்படிதான் கட்டுறா. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? சார் நான் வந்து இப்போ எங்கள் அண்ணன் பையன் ப்ரீகேஜியில் சேர்த்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ப்ரீகேஜி சேர்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனுக்கு வீட்டில் நான் தான் ஸ்டடீஸ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அது மட்டும்தான் அவனுக்கு இப்போ வரைக்கும் தெரியும். ஏன்னா அந்த ஸ்கூல் வந்து ரெஃபர் பண்ணதே என்னோட ஃப்ரெண்ட் தான். அவங்க அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. வெரி குட். அவங்க இப்போ தான் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு பிஎட் கூட அவங்க இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை. முடிச்சுட்டு இப்போ தான் அவங்க இது எங்கே பிரச்சனையாக போய் முடியுதுன்னா பேரண்ட்ஸுக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகுது. இதெல்லாம் தான்டா பேராண்டி கால கொடுமை. ஓகே, இவ பேசிக்காக சில விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் அம்மா சொல்லி கொடுத்துருங்க அப்பா சொல்லி கொடுத்துருங்கன்னு வீட்டுக்கு அனுப்பிட்டா பேரண்ட்ஸ் பாதி நேரம் வீட்டில் பாடம் சொல்லி கொடுக்கறதுலே போகுது. இது என்னடா நியாயம் ஆண்டவா? சரி, எல்லா அக்யூசேஷனையும் டீச்சர்ஸ் மேலேயே வைக்க முடியாது. ஏன்னா ஒரு நிமிஷம், மறுபடியும் நான் டீச்சர்ஸ் மேலே வைக்கல, உங்கள் மேலே வைக்கிறேன். நான் பேசுகிறதே டீச்சர்களுக்காக தான் பேசுகிறேன். ஆனால் என்ன ஒரு புத்திசாலித்தனம்! அடே அப்பா, சோஷியல் மீடியா நெரேட்டிவ்ஸோட பக்காவாக இருக்குங்க உங்கள் நெரேட்டிவ். உங்களுக்கு அறிவோ அறிவுல. பி வெரி ஃப்ராங்க், டீச்சர்ஸ்க்கு அவ்வளோ கொடுத்துட்டா ஸ்கூல் ப்ராஃபிட்டை கம்மி தான் மேக் பண்ணுங்க சார். ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், அதில் யாருக்கு அதிக சேலரி? டாக்டருக்கு. ஏன்? என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும்? பிகாஸ் he gives the best service. அப்போ அதே தானே இவங்களும் அந்த டாக்டரே உருவாக்குற டீச்சருக்கும் அதுதானே. எப்படி நம்மால் பின்றேன் பாரு. உங்கள் ப்ராஃபிட் மார்ஜின் குறையக்கூடாதுன்னா கடைசியில் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து அதுக்காக பே பண்ணுற இவங்களுக்கு நியாயம் இல்லாமல் போயிடுமே. என்ன பங்கு இதெல்லாம்? நாங்க பாதலாம். எல்லா சர்வீஸ் ஓரியன்டுமே பிஸ்னஸாக ஆயிடுச்சுங்க சார். இந்த சர்வீஸும் ப்ராஃபிட் பண்ணுறதுல தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஆக்சுவலாக நீங்கள் அதை ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக பண்ணலைன்னு தான் சர்டிஃபிகேஷனே வச்சுருக்கீங்க. சட்டமே அதுதான். ஜிஎஸ்டி கட்டுறீங்களா? இல்லை இல்லை. அப்போ அது நடத்தப்படுவதே அந்த நீங்கள் லைசன்ஸ் வாங்குறதே இது லாப நோக்கத்திற்காக நடத்தப்படுவது அல்லன்னு சொல்லி தான் வாங்குறீங்க. உச்சாம்பாடுறா ஒரு புது பாயிண்ட். ஃபீஸ் வாங்குறது உண்மை சார். தரமான கல்வியை கொடுக்கலன்ற குற்றச்சாட்டை நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா தரமான கல்வி தான். ஏன்னா அடிப்படையில் தரமான டீச்சர்கள் இல்லை, நீங்கள் இருக்க டீச்சர்களும் ஒத்துக்கிட்டாங்க, பல பள்ளிக்கூடங்களும் ஒத்துக்குச்சு. அப்போ தரமான டீச்சர்கள் இல்லை, காரணம் தரமான சம்பளம் கொடுக்கல. அப்போ தரமான டீச்சர்கள் இல்லைன்னா கல்வி தரமாக இருக்காது தானே. இதான ரியாலிட்டி.